உம் அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இது மாறுவதாக. அவர் எங்கள் மீட்புக்காகவும் அனைவருடைய மீட்புக்காகவும் தாம் பாடுபடுவதற்கு முந்தைய நாள், அதாவது இன்று, வணக்கத்துக்கு உரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வான் நோக்கி கண்களை உயர்த்தி, எல்லாம் வல்ல இறைவனும் தம் தந்தையுமாகிய உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் எழில்மிகு இந்த கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் மறுமளவும் உமது இரத்தினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆண்டவரே, உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்துவின் புனிதமிக்க பாடுகளையும் இறந்தோரிடமிருந்து அவர் உயிர்த்தெழுந்ததையும் அவரது மாட்சிக்குரிய விண்ணேற்றத்தையும் உம் ஊழியர்களும் உம் புனித மக்களுமாகிய நாங்கள் நினைவு கூறுகின்றோம். நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள கொடைகளிலிருந்து நிலைவாழ்வு தரும் புனித அப்பத்தையும் முடிவில்லா மீட்பளிக்கும் திருக்கிண்ணத்தையும் தூய புனித மாசற்ற பழிப்பொருளாக மாண்புக்குரிய உமக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். இவற்றை இரக்கத்துடன் கனிவுடன் கண்ணோக்கியருளும். நீதிமானாகிய உம்மூழியன் ஆபேலின் காணிக்கைகளையும் எங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாமின் பலியையும் உம்முடைய தலைமை குரு மெல்கிசேதேக் உமக்கு அளித்த காணிக்கைகளையும் நீர் உளம் கனிந்து ஏற்றுக்கொண்டது போல இவற்றை புனித பலியாகவும் மாசற்ற பழிப்பொருளாகவும் ஏற்றுக்கொள்ளும். எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய வானதூதர் தம் திருக்கைகளால் இந்த பழிப்பொருட்களோடு மாண்புக்குரிய உமது விண்ணக திருப்பிடத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டுமென உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இத்திருப்பிடத்திலிருந்து உம்முடைய திருமகனின்
புனிதமிக்க உடலையும் இரத்தத்தையும் பெறுகின்ற நாங்கள் அனைவரும் எல்லா விண்ணக ஆசியும் அருளையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள செய்தருளும். ஆண்டவரே, நம்பிக்கையின் அடையாளத்தோடு எங்களுக்கு முன் சென்று அமைதியில் துயில் கொள்ளும் உம் அடியார்களையும் நினைவு கூர்ந்தருளும். ஆண்டவரே, இவர்களுக்கும் கிறிஸ்துவின் இளைப்பாறும் அனைவருக்கும் ஆறுதலும் ஒளியும் அமைதியும் நிறைந்த இடத்தை ஈந்திட வேண்டும் என இறைஞ்சி மன்றாடுகின்றோம். பாவிகளாகிய உம் அடியார்கள் நாங்களும் உமது பேரிரக்கத்தை எதிர்நோக்கி இருக்கின்றோம். உம்முடைய திருத்தூதர்களும் மறை சாட்சியர்களுமாகிய திருமுழுக்கு யோவான், ஸ்தேவான், மத்தியா, பர்னபா, இஞ்ஞாசியார், அலெக்சாண்டர், மார்சலினுஸ், பீட்டர், ஃபெலிசிட்டி, பெர்பெத்வா, ஆகத்தா, லூசி, ஆக்னஸ், எசிலியா, அத்னாசியா ஆகியோருடனும் உம் புனிதர் அனைவருடனும் எங்களுக்கும் பங்களித்தருளும். எங்கள் தகுதியை முன்னிட்டன்று மாறாக முதுமிகுதியான மன்னிப்பால் அப்புனிதர்களோடு நாங்களும் தோழமை கொள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாகவே ஆண்டவரே, நீர் இவற்றை எல்லாம் எப்போதும் நல்லவையாக்கி புனிதப்படுத்தி உய்வித்து ஆசி அளித்து எங்களுக்கு வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே.
எங்கள் பாவங்களை பாராமல் திருவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து தரும் நிறை அமைதியை ஒருவருக்கொருவர் மகிழ்வுடன் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவர். நமக்காக பிறந்து, நமக்காக வாழ்ந்து, நமக்காக பாடுபட்டு, நமக்காக இறந்து, நமக்காக உயிர்த்த அன்பு தெய்வம் இயேசு கிறிஸ்து இந்த செம்மறியின் விருந்துக்கு அளிக்கப்பட்ட நாம் அனைவரும் பெறுபெற்றோர். ஆண்டவரே, நிலத்தேர்ந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறணும், இதன் ஆன்மா நலமடையும். பிரியமானவர்களே, நீங்கள் இருக்கின்ற இடத்திலேயே உங்களுக்கு நற்கருணை வழங்கப்படும். இன்று ஆண்டவருடைய ராவுணவு நற்கருணை ஏற்படுத்திய நாள். பொது மன்னிப்பை நாம் பெற்றிருக்கிறோம். உங்கள் அநேகர் ஆண்டவருடைய ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற்றிருக்கிறீர்கள். இருப்பினும் புது நன்மை நற்கருணை வாங்கிய அனைவரும் இன்று ஆண்டவருடைய நற்கருணையை பெற்று மிகவும் பக்தியோடும் மரியாதையோடும் அன்போடும் ஆண்டவரை பெற்று மகிழும் அன்போடு அழைக்கிறோம். பல்வேறு நேரங்களிலே தகுந்த தயாரிப்போடு என்று சொல்வோம். இன்று இறைவன் உங்கள் அனைவரையும் இரக்கத்துடன் மன்னித்து உங்களுடைய உள்ளத்திலே வந்து குடிகொள்கின்ற ஆண்டவரை நீங்கள் அனைவரும் பக்தியோடும் அன்போடும் பங்கெடுத்து அவரை உள்ளத்திலே ஆராதிக்க உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கருணை இருந்தாக என்னை தேடி வந்தி, நலமளிக்கும் மருந்தாக ஆன்மாவில் நுழைந்தி. என் இயேசுவே, என் ஆற்றலே, துணை உண்டால் என்றென்றும் நான் வாழ்வேனே. நற்கருணை நிருந்தாக என்னை தேடி வந்தி, நலமளிக்கும் மருந்தாக ஆன்மாவில் நுழைந்தி.
அழியாத உணவாக என்னுள்ளே வந்தார். வாணி நின்று நீ இறங்கி என் இதயம் நுழைந்தார். அழியாத உணவாக என்னுள்ளே வந்தார். வாணி நின்று இறங்கி என் இதயம் நுழைந்தார். என் இல்லம் நீ வரவே எனக்கு தகுதி இல்லை. நீ பேசும் ஒரு வார்த்தை என்னை நலமாக்கும். நீ பேசும் ஒரு வார்த்தை என்னை நலமாக்கும். என் இயேசுவே என் ஆற்றலே உனை உண்டால் என்றென்றும் நான் வாழ்வேனே. என் இயேசுவே, என் ஆற்றலே, உனை உண்டால் என்றென்றும் நான் வாழ்வேனே. நற்கருணை விருந்தாக என்னை தேடி வந்தே நலமளிக்கும் மருந்தாக ஆன்மாவில் நுழைந்தே. பசியாற்றும் தாயாக என் அருகே வந்தார். பசும் புள்ளில் என்னை அமர்த்தி பரிமாறுகின்றார். பசியாற்றும் தாயாக என் அருகே வந்தார். பசும்புல்லில் என்னை அமர்த்தி பரிமாறுகின்றார். பரிவன்பை உன் முகத்தில் பழிந்தோட கண்டே. பசிதாகம் இனி அறியே நீ தந்த விருந்தால். பசிதாகம் இனி அறியே நீ தந்த விருந்தால். என் இயேசுவே என் ஆற்றலே உனை உண்டால் என்றென்றும் நான் வாழ்வேனே. என் இயேசுவே, என் ஆற்றலே, உனை உண்டால் என்றென்றும் நான் வாழ்வேனே. நற்கருணை விருந்தாக என்னை தேடி வந்தே நலமளிக்கும் மருந்தாக ஆன்மாவில் நுழைந்தே. ஒன்றாக எமை சேர்க்கும் நாங்கள் உன்னும் இருந்து கொண்டாட தினம் அழைக்கும் உம்மோடு இருந்து. ஒன்றாக எமை சேர்க்கும் நாங்கள் உம்மிருந்து கொண்டாட தினம் அழைக்கும் உம்மோடு இருந்து. உடலும் இரத்தமும் நாங்கள் பெறும்போது திருவுடலும் திரு ரத்தமும் நாங்கள் பெறும்போது உமை போல எமை பகிர செயல்படுவோம் உனது. உம்மை போல எமை பகிர செயல்படுவோம் உனது. என் இயேசுவே என் ஆற்றலே உனை உண்டால் என்றென்றும் நான் வாழ்வேனே. என் இயேசுவே, என் ஆற்றலே, உனை உண்டால் என்றென்றும் நான் வாழ்வேனே. நற்கருணை விருந்தாக என்னை தேடி வந்தே நலமளிக்கும் மருந்தாக ஆன்மாவில் நுழைந்தே. நற்கருணை விருந்தாக என்னை தேடி வந்தே நலமளிக்கும் மருந்தாக ஆன்மாவில் நுழைந்தே.
அப்பமீது அப்பமீது அப்பாவில் இணைக்குது சின்னஞ்சிறு அப்பமீது சிந்திக்க வைக்குது வெள்ளை நீர அப்பமீது விண்ணகம் தருவது ஆசையை தகர்த்து ஆனந்தம் தரும் தெய்வீக அப்பமீது தெய்வீக அப்பமீது 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 அப்பாவில் இணைக்குது சுமைகளை வருந்தியே சுமந்திடும் போதிலே தாங்கிடும் மனம் தரும் தெய்வீக அப்பமீது ஒரு சில